சம்மர் சீசன் வந்தாலே நல்லா கடுப்பாவாங்க. ஆனா, நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் இந்த மணக்க மணக்க மாவடு தாங்க. கடைக்கு போய் எனக்கு தேவையான ஒரு 2 கிலோ, அதாவது இந்த வருஷத்துக்கே தேவையான மாவடுவ வாங்கிட்டு வந்துட்டு, நல்லா வாஷ் பண்ணி துளி கூட தண்ணி இல்லாம தொடச்சு எடுத்துருங்க. இத ஒரு கண்ணாடி ஜாடிலயோ, இல்ல ஊறுகாய் பரணிலயோ போட்டுட்டு, ஆமணுக்கு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இது கூட விட்டுக்கோங்க. இது வந்து நெறைய நீங்க எண்ணெய் விட தேவையில்ல. ஓரளவுக்கு நீங்க எண்ணெய் விட்டாலே போதும். நல்லா கல்லுப்பு, அதாவது டேபிள் சால்ட் சேர்க்காதீங்க. நல்லா கல்லுப்பு சேர்த்துட்டு அத நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2, 3 நாள்ல இந்த மாரி தண்ணி வர ஆரம்பிச்சுரும். தண்ணி விட்டு சுருங்கினதுக்கப்புறம், இப்ப இதுல நம்ம காரம் சேர்க்கறதுக்காக கடுகு, மஞ்சப்பொடி, வெறுமிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே மிக்ஸியில அரைச்சுட்டு, இப்போ இந்த தண்ணி விட்ட மாவடு சுருங்கினது இருக்கு இல்லைங்களா? அதுல நம்ம காரம் ஆட் பண்ண போறோம். காரம் வேண்டான்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம், ஈரக்கை, ஈரமான பாத்திரத்திலயோ, இல்ல ஈரக்கரண்டியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இத ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, எத்தன மாசம் வேணாலும் வச்சுக்கலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. சட்டுன்னு நெறையா பேருக்கு இந்த ஊறுகாய் பிடிக்காதுங்க. ஆனா ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த ஊறுகாவ விடவே மாட்டாங்க. எத்தன ஊறுகாய் இருக்கட்டுமே, இந்த மாவடு அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. என்ன பொறுத்தமட்டில இதுதான் தி பெஸ்ட். இதோட மெத்தட் டூ கமிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இன்னும் இதுக்கு வெயிட்டிங். ட்ரை பண்ணிடலாமா?